தோத்துட்டாங்க. இதோட நீங்கள் ஜெயிச்சது வாய்ப்பில்லை. இதுக்கு மேலே பிளே ஆஃப்ஸ் வரதும் வாய்ப்பில்லை. இதோட நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலாம். கிளம்புங்க, மூட்டை மூச்சு கிளம்பு, வீட்டுக்காவது போயிட்டு ஃபேமிலி கூட வெக்கேஷனாவது போயிட்டு வாங்க. எதுக்கு சும்மா விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? சம்பவம் அவங்களே பண்ணுறாங்க. நாங்கள் சம்பவம் பண்ணோன்னா அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணோம், வேறு யாரும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ண இருக்கிறாங்க. செவன் மேட்ச் ப்ரோ, ஹை ஸ்கோரிங் மேட்ச்சு. நினச்ச மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து செம்மையாக ஆடினாங்க. பட் ஆர்சிபியோட பவுலிங் மட்டும் எப்போவும் போல் இன்றைக்கும் சொதப்பிட்டாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சே பார்த்துருந்தோம், எம்ஐ மேட்ச் அவங்க ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ அன்றைக்கும் ஒஸ்ட்டு அந்த மாதிரி இன்றைக்கி ஆர்சிபி பவுலிங் ரொம்ப ஒஸ்ட்டுனா. ஸோ பேட்டிங் கூட ஓகே, பட் பவுலிங் ரொம்ப ஒஸ்ட்டு. ஆர்சிபி குழந்தைய அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டானுங்க. பட் கல்லியில் குழந்தைய நம்ம ஆடிட்டு இருப்போம்ல, சின்ன குழந்தைங்க ஆடுற மாதிரி வந்து கிளாஸும் ஹிட்டும் காட்டுன்னு காட்டிட்டானுங்க. 287 இது வந்து வேர்ல்டு லெவல் T20 வந்து செகண்ட் ஹையஸ்ட் இது. ஸோ ஐபிஎல்ல இது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் ரன் இது. ஸோ ஆர்சிபி தான் 3 வருஷமாக இருந்தாங்க ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸாக. ஸோ அதை தாண்டி இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து ரெண்டு படி தாண்டி போயிட்டாங்க. ஸோ மேட்ச்சு நினச்சி பார்த்தீங்களா எஸ்ஆர்ஹெச் இந்த அளவுக்கு அடிப்பாங்க? இல்லைண்ணா. ஸோ 260 போகும்னு நினச்சேன். பட் 287 போனது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். நடுவில் கிளாஸ்னு அவுட் ஆகலாம், கண்டிப்பாக 300 போயிருக்கலாம். கிளாஸ்ன்னு ஹெட்டு சூப்பர் ஆடி இருந்தாங்க. அப்புறம் ஃபினிஷிங் வந்து அப்துல் சமத் சூப்பர் ஆடி இருந்தார். ஸோ அதுக்கு பேட்டிங் சூப்பராக இருந்தது. தினேஷ் கார்த்திக் செம்மையாக ஆடி இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு கம்பெனி, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவ்க்கு யாருமே இல்லை. ஸோ தனியாக ஆடிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு சப்போர்ட்டாக இன்னொருத்தர் சைடில் பவுண்டரி அடிச்சு ஆடிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து மேட்சை இன்னும் க்ளோஸாக கொண்டு போயிருப்பார் தினேஷ் கார்த்திக். அவர் சூப்பராக ஆடினார் ப்ரோ. அந்த கிரௌண்டுக்கு எப்படி ஆடணுமோ அதே மாதிரி ஆடி இருந்தார், சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஃபினிஷிங் மட்டும் யாரும் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் இன்னும் க்ளோஸாக கொண்டு போயிருப்பார். ஆர்சிபி பவுலிங் ஒன்றும் மெயின்டைன் பண்ணணும். இல்லைண்ணா, நான் சொன்ன மாதிரி தான் ஆர்சிபி பவுலிங் வந்து காலங்காலமாக நடக்கிற மாதிரி தான் இந்த வருஷமும் ஒஸ்ட்டாக போயிடுச்சு. 2016 கப் அடிச்ச வேண்டிய டீமு அப்போ மிஸ் பண்ணது ஏன்னா பவுலிங்னால தான். இப்போ அதே மாதிரி தான் ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட் பவுலிங்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கூட வாய்ப்பு இருக்கலாம். பேட்டிங்கில் என்ன ரிட்டைன் பண்ணிட்டு பவுலிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா பவுலிங் ரொம்ப ஒஸ்ட்டாக போடுறாங்க. அந்த கிரௌண்டுக்கு போடக்கூடாத லென்த்தெல்லாம் போட்டு அடி வாங்கிட்டாங்க. ஸ்லாட்டு லென்த்து போடுறாங்க, ஸ்லோயர் பால் ட்ரை பண்ணுறாங்க. அந்த கிரௌண்டில் ட்ரை பண்ண முடியுமா? கஷ்டம் இல்லை. இன்றைக்கே பார்த்தீங்க கிளாஸ் 106 மீட்டர் 6 அடித்தார். ரொம்ப ஒஸ்ட்டான பவுலிங் தான். ஃபைனலில் எஸ்ஆர்ஹெச் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து என்கிட்ட கேட்டால் வெல் டிசர்வ் டு பி இந்த ஃபைனல்ஸ். அவங்களும் சிஎஸ்கேவும் ஒன் சைடு, அதர் சைடு வந்து கேகேஆர் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் உள்ள போயிடுவாங்க, கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா அவங்களோட டீம் வந்து வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. பவுலிங் மட்டும் கொஞ்சம் லேட் அடி வாங்குறாங்க, பட் கண்டெயின் பண்ணிடுவாங்க. பட் பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ பேர் டார்கெட் போட்டாலும் சேசிங்கில் கண்டிப்பாக அடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எஸ்ஆர்ஹெச் ஒரு பெரிய டீம். மேட்ச் நல்லா சூப்பராக போச்சு. ஆஸ் யூஷுவல் ஆர்சிபி அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் ஆர்சிபியும் நல்லா தான் அடித்தாங்க. டிகேலாம் சூப்பராக அடித்தான். வித்தியாசமெல்லாம் போஸ்ட் கொடுத்துலாம் அடித்தாங்க, நல்லா தான் அடித்தாங்க. எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ அடிப்பாங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லை அவ்வளோ எதிர்பார்க்கல. அவங்களோட ஸ்கோரையே இப்போ பீட் பண்ணி அடிச்சிருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர். ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நாங்களே ஷாக் ஆகிட்டோம். என்னடா இவ்வளோ அடிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் நல்லா தான் அடித்தாங்க. இதே ஃபார்மோட ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. சிஎஸ்கே அடிச்சிருவாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் அவுட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் தான் கப்படிக்க போகிறோம். ஆர்சிபி இனியோட நிலைமை எப்படி இருந்துச்சு? அவங்க ஆஸ் யூஷுவல் 10th பொசிஷன் அவங்களே தான் ஃபிக்ஸ் ஆகி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் இருக்க போகிறாங்க. கீழே மேலெல்லாம் ஏற மாட்டாங்க. அவங்களுக்கே எழுதி வச்சது 10th பொசிஷன் தான். 10th பொசிஷன்லேயே தான் இருப்பாங்க, அவங்க வரவும் மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நான் அது குறைய சொல்ல மாட்டேன். இது கோலியும் நல்லா அடித்தார், டூப்ளஸும் நல்லா அடித்தார், டிகேவும் சூப்பராக அடித்தார். ஆர்சிபி பவுலிங் தான் ரொம்ப சொதப்புறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேட்டிங் வந்துட்டு நல்லா ஆடுறாங்கன்னா பவுலிங் சொதப்பிடும். அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல். எதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி சிராஜ் வந்துருக்கலாம் இன்றைக்கி மேட்ச்சுக்கு. வந்திருந்தா கொஞ்சமாவது ஏதாவது விக்கெட் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் சூப்பராக ஆடினாங்க. அவங்க பிளேயர்ஸ் வந்து டாப் அந்த 3 பிளேயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஓகே, அவங்க ஸ்கோர் இந்த சீசனில் வேறு லெவலில் கொடுக்குறாங்க. 200+ கொடுத்துன்னு இருக்காங்க. ஓகேவா, இந்த நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்களோட ஸ்கோர் அவங்களே பீட் பண்ணி 287 அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்ஸ் தான் போச்சு. வேறு லெவல் பேட்டிங்கு. நம்ம ஆர்சிபி தெரிஞ்சது தான். ஒன்றும் பவுலிங் இல்லை. வேணும்னா திறமையான பிளேயர்ஸ் சென்னையில் இருக்காங்க. சென்னையிலே நிறைய பேர் இருக்காங்க, வேணும்னா எடுத்துக்க சொல்லுங்கள். ஓகேவா, நோ பவுலிங். ஓகேவா, பவுலிங் பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப் பற்றி பேசணுன்னா ஆர்சிபி நினச்சி பார்க்கல. ஓகேவா, நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 6 ஓவர்லேயே 70 ரன் கொடுத்தாங்க, அடித்தாங்க. விராட் கோலி அவுட் ஆனவொடனே நான் அப்போயே நினச்சிட்டேன், நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். சரி, ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து டூப்ளேசஸ் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணார், நல்லா தான் ஆடி நின்றார். அவரும் அவுட் ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு மேட்ச் இல்லைன்னு தான் நினச்சோம். தினேஷ் கார்த்திக் வந்தார், அவர் நல்லா வெல்த்து கட்டினார். மேட்ச் ஜெயிப்போம் தான் கடைசி வரையும் நான் நினச்சி நின்றேன். ஓகேவா, லாஸ்ட் 2 ஓவரில் கூட சூப்பராக ஆடி நின்றார். ஜெயிப்பாரான்னு நினச்சோம். பட் லாஸ்ட்டில் அவுட் ஆகிட்டு அவங்க பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. ஓகேவா, ஆர்சிபி பொறுத்தவரையும் பேட்டிங் லைனப் நல்லா இருக்குது ப்ரோ. ஓகேவா, அவங்க பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. 262 எல்லாம் அவங்க ஆர்சிபிலாம் அவ்வளோ அடிப்பாங்கன்னே எங்களுக்கு தெரியாது.
262 அடிச்சிருக்காங்க. பட் பவுலிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேவா? பவுலர்ஸை வந்து அடுத்த வாட்டி திறமையான பவுலர்ஸை கொஞ்சம் இறக்குங்கப்பா. வேணும்னா கடனை கேளுங்க, தரோம். ஏன் கூச்சப்படுறீங்க சொல்லுங்கள். ஓகேவா? பேட்டிங் மட்டும் வச்சிங்கன்னா பத்துவா, பவுலிங்கும் வேணும்ல எங்களுக்கு போடுறதுக்கு. இப்போ எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங்லேயும் பேட்டிங்லேயுமே தரமாக தான் இருக்காங்க. ஸோ அதாவது ஒன்றுத்தில் விட்டாலுமே ஒன்றுத்தில் டஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் டஃப் பண்ணி ஏதாவது போலிங்கில் அது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் போலிங் தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவ்வளோ டஃப்லாம் கிடையாது. ஆர்சிபி போலிங்கில் ரொம்ப ஒஸ்ட்டு தான். பேட்டிங் பவர்னால் ஓரளவுக்கு இருக்காங்க. ஸோ தினேஷ் கார்த்திக்கும் முடிஞ்ச அளவுக்கு போராடினார், அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல. மேட்ச்சு கையை விட்டு போகிற மாதிரி. லாஸ்ட் மேட்ச்சில் டூப்ளசிஸ் சொல்லியிருந்தார், நாங்கள் பவர் பிளேயில் ஸ்டாண்ட் பண்ணோம். அவரே சொல்லிட்டார் ஓப்பனாக, எங்ககிட்ட பவுலிங் இல்லை, நாங்கள் பேட்டிங் எங்கள் வந்து பவர் பிளேயில் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு. அவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க பேட்டிங் செம்மையாக ஆடினாங்க. பவுலிங் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? பவுலிங் திறமையான கோச்சஸ் இருக்காங்க, திறமையான பேட்ஸ்மேன் இருக்காங்க, திறமையான பவுலர்ஸ் இல்லையே. பவுலர்ஸ் இருந்தால் அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தோத்துட்டாங்க, இதோட நீங்கள் ஜெயிச்சது வாய்ப்பில்லை. இதுக்கு மேலே பிளேயர்ஸ் வரதும் வாய்ப்பில்லை. இதோட நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலாம். கிளம்புங்க, மூட்டை மூச்சு கிளம்பு, வீட்டுக்காவது போயிட்டு ஃபேமிலி கூட வெக்கேஷனாவது போயிட்டு வாங்க. எதுக்கு சும்மா விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் சீசனாச்சும் வாய்ப்பு இருக்கு ஆர்சிபிக்கு. பிளேயர்ஸ் எடுக்க சொல்லுங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் வச்சே சொல்லிடலாம் ப்ரோ, வருவாங்க வரமாட்டான்ட்டு. பிளேயர்ஸ்ன்றதில் எல்லாருக்குமே சான்ஸ் வரும். கேம்ன்றது எப்போவுமே ஒரே சைடு அடிக்காது. கேம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். அதாவது T20 பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே பக்கமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, சான்சஸ் கிடையாது. எப்பவுமே சென்னை கிங்ஸே எடுத்துக்கங்க, எப்போவுமே ஜெயிப்பாங்களான்றது முடியாது. மும்பை இந்தியன்ஸே எடுத்துக்க கண்டினியூவாக தோற்றுனே வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கேம் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதேமாதிரி சென்னை கிங்ஸும் கேம் சேஞ்ச் ஆகும், இவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ போலர்ஸ் வந்து அவ்வளோவுமே இல்லை. யாராவது ஒருத்தவங்களாச்சும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா, பவர் கொஞ்சம் கொடுத்து எஃபெக்ட் போட்டிருந்தாங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ அவங்களுமே கொடுக்கல. ஸோ அதாவது போலிங் தான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் போலிங் தான் ரொம்ப ஒஸ்ட்டு. பேட்டிங் தர வயசுலாம் ஓகே தான், பெட்டர் தான். அதே மாதிரி வந்து இது எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க ஸ்கோர் அவங்களே பீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஓகேவா? ஏன்னா ஐபிஎல்லில் T20ல் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்கோர் 287. ஓடிஐ மாதிரி ஆடி இருக்காங்க, வேறு லெவல் ஸ்கோரு. இது யாராலும் பீட் பண்ண முடியுமான்னு டவுட்டு. ஓகேவா? பீட் பண்ண முடியுமான்னு தெரில. வேறு சூப்பராக ஆடினாங்க. ஆர்சிபி கான்சென்ட்ரேட் இருந்தால் பவுலர்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் சீசனாக திறமையான பவுலர்ஸை இறக்குங்க. ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக பவுலர்ஸை வந்து டீமில் வச்சுக்க சொல்லுங்கள் ப்ரோ. மாற்றினே இருந்தால் யாருக்கு தான் ஃபோக்கஸ் வரும் சொல்லுங்கள்? விளையாடுறதுக்கு யாருக்குமே ஃபோக்கஸ் வராது. ஓகே, நம்பிக்கையே வராது. ஏன்னா ஒரு மேட்ச்சில் ஆடிட்டு இன்னொரு மேட்ச்சில் எப்படியும் அடுத்த மேட்ச் நம்மளை எடுக்க போகிறது, வேறு டீம் தானே எடுக்க போகிறோம், இவங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற. இந்த மேட்ச் விட்டுட்டாலும் அடுத்த மேட்ச் ஃபோக்கஸ் பண்ணணும்ல. ஃபோக்கஸ் பண்ணுறவங்கள தான் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக எடுத்து கொண்டு போக முடியும். இப்போது நான் இங்கே இருக்கேன்னா, நான் இங்கே ரெகுலராக இங்கே வரும்னு தெரிஞ்சால் தான் நான் இங்கே அடுத்த எஃபெக்ட் எப்படின்றது முடியும். இப்போ நான் இந்த மேட்ச் ஆடிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சில் நான் ஆடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா அது அதோட எஃபெக்ட் தெரியாது இல்லை. கண்டினியூ ஆடினா தானே அதோட எஃபெக்ட்ன்றது கரெக்டாகவும் தெரியும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வர ஒன்றும். நெக்ஸ்ட் டைம் அது கப் அடிங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் ஆர்சிபி. ஓகேவா? இந்த வாட்டி கிளம்புங்க, மூட்டை முடியெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புங்க. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த வாட்டி பார்க்கலாம். 283லாம் ஐபிஎல்லில் இது வரைக்கும் யாருமே அடித்ததில்லை. ஆனால் பயங்கர மாஸ் பண்ணுறானுங்க. விட்டால் ஐபிஎல் கப்பே அடிச்சிருவாங்க போல், அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. 50 ஓவர் மேட்ச் மாதிரி அடிக்கிறாங்க. மேட்ச் எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஆடிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அடிச்ச ஸ்கோரி அவங்களே பீட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. எப்படி? ஸோ அதுதான் சம்பவம், அவங்களே பண்ணுறாங்க. நாங்கள் சம்பவம் பண்ணோன்னா அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணோம், வேறு யாரும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. ஆர்சிபியே இன்னைக்கு தோற்றுருக்காங்க, ஆனால் அவங்களோட பேட்டிங்கும் இன்னைக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ஆர்சிபியோட விராட் கோலி தாங்க. விராட் கோலிக்காக தான் மேட்சே பார்ப்பேன். பட் வந்து கோலி வந்து என்ன தான் வந்து ஈசாலாக கப்புனதுன்னு சொன்னாலும் இந்த வாட்டியும் வந்து வெளில போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தான் வந்து விராட் கோலி வந்து டீமை வந்து ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு வந்தாலுமே கடைசி ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து தோத்துடுறாங்க ஃபைனல். தினேஷ் கார்த்தி பேட்டிங் எப்படி? பயங்கரமாக இருந்தது. 2020 வேர்ல்டு கப்பில் அவர் எடுத்துடலாம் பேசாமல். இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு எங்கேயாச்சும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நான் வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கல, பட் வந்து டஃப்பு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரியே கண்டிப்பாக டஃப்பு கொடுத்தாங்க. ஆர்சிபி எதை மெயின்டைன் கரெக்டாக இது பண்ணணும்னு? பவுலிங் தான் ப்ரோ. பேட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, பவுலிங் தான் இல்லை. பவுலிங் வந்து யார் போட்டாலுமே அடிக்கிறாங்களே. பவுலிங் மட்டும் கரெக்டாக ஒரு ஃபேஸ் பவுலரு அந்த மாதிரி ஸ்பின்னு இதெல்லாம் கரெக்டாக ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணாங்கன்னா விக்கெட் எடுக்க ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பேட்ஸ்மேன் தானே அதிகமாக அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதுதான். எஸ்ஆர்ஹெச் இதே ஃபார்மோட ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் இன்னும் மாசாக இருக்கும். கூட சிஎஸ்கே வந்தால் சிஎஸ்கே தான் வின் ஆகும். பவுலிங் இருக்குது சிஎஸ்கே கிட்ட. ஸோ அது போக மாஸ்டர் மைண்ட் தோனி இருக்கார். அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ப்ரோ. அது
யோசிக்கவே இல்லை அவ்வளோ வந்துட்டு அப்படி ஒரு ஸ்கோர் அடிக்க முடியுன்றதும் யோசிக்கல. அப்படி ஒரு ஸ்கோர் வந்துட்டு நல்லா விறுவிறுப்பாக சேசிங் போச்சு. எஸ்ஆர்ஹெச் இப்போ பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ அடிப்பாங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லை நிஜமாக எதிர்பார்க்கல. அது அவங்களும் அப்படி அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆர்சிபியும் இந்த அளவுக்கு வந்துட்டு சேஸ் கொடுப்பாங்கன்றது எதிர்பார்க்கல. ஏன்னா பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ 287 டார்கெட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 23 ரன்ஸில் தான் வந்துட்டு லூஸ் ஆகிருக்காங்க. இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வைப்பாங்க அப்படின்றதையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செமையான மேட்ச் போச்சு. ஆர்சிபியோட பேட்டிங் நீங்கள் எப்படி இருந்துச்சு? ஆர்சிபியோட பேட்டிங் என்ன பண்ணோம், ஆர்சிபியோட பேட்டிங் இது பார்க்கும்போது நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா இப்போ என்ன தான் தோத்துட்டாங்கன்றதுனால அவங்க பேட்டிங் மொக்கையாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அவங்களோட ஹோம் கிரவுண்ட் இத்தனைக்கும். ஆனால் நிறைய இடத்துல ஃபீல்டிங் வந்துட்டு கோட்டை விட்டாங்கன்றது தான் எனக்கு தோணுது. ஃபீல்டிங்கோ பவுலிங்கோ ரொம்ப வீக்காக இருந்ததுனால தான் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க. பட் பேட்டிங் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு ஆர்சிபி. எஸ்ஆர்ஹெச் இப்போ வர மேட்ச்லேயுமே நல்லா ஸ்கோர் அடிச்சுக்கிட்டே வராங்க. இதே மாதிரி ஃபைனல்ஸ் எடுத்து போனால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபைனல்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க போவாங்களா, அது வந்துட்டு அந்த யார் கூட விளையாடுறாங்க, எப்படி எலிமினேட் ஆகுறாங்கன்றதை பொறுத்து. பட் அந்த சப்போஸ் இந்த எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் வந்துட்டு அங்கே ஃபைனல்ஸில் வந்துச்சுன்னா சீசனே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆர்சிபி எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேட்ச்சில்? ஆர்சிபி அதான் ஃபீல்டிங் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம். அவங்க எப்போவுமே சொல்கிறாங்க ஈசாலா கப்பு நம்மதே, ஈசாலா கப்பு நம்மதேன்னு சொல்லிட்டு. பட்டு அது எங்கேயோ வந்துட்டு மிஸ் பண்ணுறாங்க. ஒரு டீம் ஸ்பிரிட்டுங்கிறது எங்கேயோ மிஸ் ஆகுதுன்றது தான் என்னோடய ஃபீலிங். ஆர்சிபி பவுலிங்ஸ் ரொம்ப எல்லாருமே ரொம்ப இது பண்ணுறாங்க. ஏன்னா பேட்டிங்ஸ் எல்லா லைனப்பும் நல்லா இருக்கும். ஏன்னா பவுலிங்ஸ் எல்லா வருஷமும் அதை தான் சொதப்புறாங்க. ஏன் எல்லா வருஷமும் இந்த மாதிரி சொதப்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? பவுலிங்ஸாக ஃபோக்கஸ் பண்ணி அது அவர் டீம் மேனேஜராலேயே வந்துட்டு அதை இன்னும் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. நம்ம வந்துட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஏதாச்சும் ஓகே, திங்ஸ் வில் இம்ப்ரூவ். ஆர்சிபி ஃபைனல்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா ஒரு மேட்சாக ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி ஃபைனல்ஸ் வரைக்கும் அப்படின்றது அது வெயிட் பண்ணி தான் ப்ரோ வாட்ச் பண்ண முடியும். இப்போது எஸ்ஆர்ஹெச்சும் கன்ஃபார்ம்ன்றதையும் சொல்ல முடியல, ஆர்சிபியும் கன்ஃபார்ம்ன்றது சொல்ல முடியல. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் ஆர்சிபி வருதுன்றதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. என்ன தான் தோத்தாலுமே 262 அப்படின்ற ஒரு ஸ்கோரிங் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கோரிங், நல்ல சேசிங் தான். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சான்சஸ் இருக்குது.